தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க? நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே, டீயும் பால்லதான் இருக்கு, மோரும் பால்லதான் இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி, கொஞ்சம் மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. சும்மா இருக்கீங்களா? தம்பி தவில் இல்ல, அதான் எதிர்நட பேசுது. முறப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எனக்கு எங்க அம்மா தான் குரு. அம்மா பேரு என்ன தம்பி? தனலட்சுமி. ஒரு காலத்துல கரகாட்டத்துல ஓஹோன்னு இருந்தவங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பேரு? நாகரத்னம். அவரும் பெரிய ஆட்டக்காரர் தான். எம்ஜிஆர் கையிலே மெடல் வாங்கியிருக்காரு. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாரு. என்னை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் எங்க அம்மா தான். தம்பி ஒரே பிள்ளையோ? இல்லைங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமா, எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். வயசாயிடுச்சு இல்ல. எங்கடா போயிருந்த? வெத்தாம்பட்டிக்காரவங்க உனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அச்சாரம் கூட வாங்கிட்டு தான் கொடுக்கணுமா? நீ வரல, போயிட்டாங்க. வர 10ஆம் தேதி கச்சேரி. அச்சாரம் கூட வாங்கிட்டேன். யார கேட்ட அச்சாரம் வாங்கினீங்க? முதல்ல திருப்பி கொடுங்க. என்ன சொல்ற? இனிமே நான் கரகம் ஆட போறதில்ல. என்னது, ஆட மாட்டியா? இல்லே, யாருகிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் கால்ல சலங்கை கட்டி கரகத்தை தலையில தூக்கி வச்சு ஆட வச்சவள என்ன என்கிட்டயே ஆட மாட்டேன்னு சொல்றியா? நீ இந்த கரகத்தை வேண்டாம்னு சொல்லலடா, நாம கும்பிடுற தெய்வத்தையே வேண்டாம்னு சொல்ற. உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த தொழில் தாண்டா நமக்கு சோறு போட்டது. நீ ஆட ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த கரகத்தை தலைமையில தூக்கி வச்சு ஆடி ஆடி களைச்சு போன என்ன பார்த்தா இந்த தொழில் வேண்டாம்னு சொல்ற. நான் ஆட மாட்டேன்னு சொல்றதுக்கு கோவப்படுறீங்களே, என்ன காப்பாத்துறதுக்காக? காலில் அடிபட்டு ஆட முடியாம கிடக்குறாளே, அவளை அழைச்சு பாத்தீங்களா? தாய் மாம உறவு தான் பெரிய உறவுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மாம உறவு இருக்குங்கிற மனசுங்களே. அவ என் தம்பி இல்லப்பா, உங்க அப்பனை கொன்ன கொலைகார. என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அவனை தாய்க்கு தாயா வளர்த்து என் தம்பி நான் எனக்கு உசுறு. அவனை என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. துடியா துடிச்சாரு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனேன். உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போயிடும், 3000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் சிங்கப்பூருக்கு போறேன், இந்த நகையெல்லாம் வச்சுக்கங்க, வந்து வாங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த நகையெல்லாம் எடுத்து உங்க அப்பாவுக்கு தெரியாம என் தம்பி கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அன்னைக்கு போனவன் அப்பா திரும்பி வரவே இல்லை. உங்க அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல. அப்படி என்ன செய்வேன்? அங்க இருக்கவும் முடியல. இந்த ஊருக்கே வந்துட்டோம். அன்னைக்கு போனவனே இப்ப போட்டியில தான் நான் பார்த்தேன். இப்ப சொல்லுப்பா, நான் செஞ்சது தப்பா? ஆனா அவரை பார்த்தா அப்ப தெரியலமா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அவர் உனக்கு அவ்வளவு யோகியமா போயிட்டாரா? நீ பேசலப்பா, அவ உன்னை பேச வைக்கிறா. அவங்க வரவுதான் உனக்கு முக்கியமா சொல்லிடுப்பா. நான் தடுக்கல. என் மகளை காப்பாத்துக்க எனக்கு தெரியும். என் கால்ல இன்னும் எனக்கு தெம்பு இருக்கு. எப்பா, உனக்காக இறக்கி வச்ச கரகத்தை திரும்பவும் என் தலைமையில தூக்கி வச்சு ஆட என்னால முடியும். உன்னை நம்பி நாங்க இல்லடா. பாப்பா தங்கவேலு. தம்பி, என்னமா இது? தங்கவேலு, அடுத்த பஸ்ல போய் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. என்னது அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறதா? அதை நம்பி நான் ஏகப்பட்ட கற்பனை இருப்பா. இந்த சீமையில் இல்லாதவரு இனிமே கரகாட்டம் ஆட மாட்டாரா? என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளியமா போகுது, நீ வேற மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற? ஆமா, ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? மனசு சரியில்லைண்ணே. இங்க பாரு, ஓ மனசை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன்.
அத நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவ. என்ன நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் போவோம் ஆளு காமாட்சி அதுவும் ஆடுது. நிஜமா சொல்றீங்க? தம்பி, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்து இதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சர்ன்னு கறந்துட்டேன். என்ன தம்பி, நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? வேணாண்ணே. வந்துட்டியா? எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வர்றவனும் போறவனையும் ஒரு மாதிரி பாக்குறான். அம்மா ஏன் இவ்வளவு நேரம்? அப்பாவை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு தடவை வந்தீங்க சமாளிச்சிட்டீங்க. இப்படி அடிக்கடி வந்தா ஊர்ல இருக்கிறவங்க காரணம் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதுக்கெல்லாம் நிறைய யோசனை வச்சிருக்கேன், எனக்கா சமாளிக்க தெரியாது. ஓஹோ, முன் அனுபவமோ? ஏய், என்ன கிண்டலா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என்ன மாதிரி யோக்கியம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். இந்தா இத வச்சுக்க. காமாட்சி என்னடா அம்மா கரையில கச்சேரியா? போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு இவள கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கலான்னு சதி பண்றியா? குறுக்கு வழியில ஜெயிக்கணுங்கிற தலைவிதி எனக்கு இல்ல. எங்கட தொழில் இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. போட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவகிட்ட என்னடா பேச்சு? ஏய், கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் ஆடுறதுக்கு கால் இருக்கா? கேட்டீங்களா மாமா, உங்க பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை? அதுக்காக ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை இப்படித்தான் கை நீட்டி அடிக்கிறதா? ஏதாவது பேசினா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். இவளை நம்பித்தான் நான் சவால் விட்டு வந்திருக்கேன். இவன் அவன் கூட ஆத்தங்கர ஆடி பாடிக்கிட்டு இருக்கா. பார்த்த ஆத்திரத்துல அடிச்சேன். ஏன் நான் அடிக்க கூடாதா? அடிக்க உரிமை இல்லையா? ஆமா, நீங்க இப்படி கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அடடே, முத்தியும் தம்பியா? என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டீங்க? வர வேண்டியது தானே? வாங்க தம்பி, வாங்க. நீங்க உட்காருங்க. இருட்டு நீங்க உட்காருங்க. உங்க பொண்ணு ஆடத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப அப்படியா? பிரமாதமா ஆடுறாப்ல. அட என்ன தம்பி, சும்மா ஒத்தி இல்ல பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏங்க, பதம் பார்க்கணும்னா பானை சோதமா பாப்பாங்க. அப்பா, அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? திறமைசாலி ஜெயிக்க போறான். அப்படியே தோத்தாலும் திறமைசாலிட்ட தோத்தம்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்படியோ தோக்க போறோன்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு, அது போதும். அட என்னம்மா, விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா? நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே? அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. இதுவரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சது இல்ல. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டுற முடியுங்களா? எல்லாம் அந்த மாதிரியாத்த பண்ற வேலை. நாம என்ன செய்யறது? நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு. என்னங்க நீங்க பெரிய பிரவாத்திரம் பேசிக்கிட்டு? நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா அதுவே போதும். அப்ப நான் பரப்புறேங்க. நல்லது என்ன தம்பி. ஆசீர்வாதம் அட, பண்ணுங்க. என்ன தம்பி இது? தம்பி, நீ தீர்க்காயுசா இருக்கணும்பா. நீ பேரும் புகழோட சந்தோஷமா வாழணும். நல்லது. ஐயா போயிட்டு வரங்க ஐயா. நல்லதுயா. ஐயா வணக்கம் ஐயா. போயிட்டு வரோம்னே. ஐயா போயிட்டு வரேங்க. பார்த்து மெல்ல ஓட்டுங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டம் அப்படிதான் போகும். டேய், உத வாங்குவேன், தவுல கட்டியா புடிச்சுக்க. சரி. அடடா, இந்த புள்ள துண்டை விட்டுட்டு போயிடுச்சா? அம்மா காமாட்சி, என்னப்பா? சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடியா. இந்தா இந்த துண்டை அந்த புள்ள விட்டுட்டு போயிடுச்சு, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. எப்படிப்பா உங்க கார்ல எல்லாம் போறாங்க? அட, என்னம்மா கொல்ல பக்கமா குறுக்க வழியில ஓடனா அந்த வண்டியை பிடிச்சிடலாம். அந்த வண்டி மெல்ல தான் போவோம். வணக்கம். என்ன ஊர் பேசலாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான் வந்திருக்கிறோம். எங்கப்பா மாலை? என்னதுதான்? இதுக்கு எனக்கு மாலை எல்லாம் போட்டு இந்த வருஷம் திருவிழா வரப்போகுதுல. ஓஹோ, நன்கூட வாங்க வந்திருக்கீங்களா? அதென்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? போன வருஷம் வரைக்கும் உங்க அப்பா தர்மகர்த்தாவா இருந்து கோயில் திருவிழாவை சீரும் சிறப்பா நடத்தினாரு. இனிமே நீங்க தானே நடத்தி தரணும். நானா? ஆ. நமக்கு இந்த பதவி பொறுப்புலாம் ஒத்து வராது. அது எங்க அப்பாவோட போட்டோம். என்ன விட்டுருங்க. இது பரம்பரை பதவி. உங்க பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிட்ட கோயில் திடீர்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? அது என்னமோ நீங்க பதவி ஏத்துக்கத்தான் வேணும். இல்ல, நான் என்ன தம்பி, சொல்றேன்னா, நீங்க மறுக்காதீங்க. இந்த வருஷம் திருவிழா உங்க தலைமையில நடத்தி ஆகணும். இந்த பாருங்க, உங்க இஷ்டப்படியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி போடுறேன்.
சரி, நான் எதையும் புதுமையா பண்ணணும்னு நினைக்கிறவன். அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா? உங்க அப்பா இருந்த போது அவர் பேச்ச மீறி கோயில் திருவிழாவில் என்ன நடந்திருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். என்னையா? அதான் சொல்லிவிட்டீங்களே. அப்ப பெரியவங்க வார்த்தைக்கு நானும் கட்டுப்படுறேன். யார் அப்படி சொன்னது? இந்த வருஷம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து கோஷ்டி வருதான். நம்பவே முடியலையே. போன வருஷம் வரைக்கும் நாம தானே ஆடிக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்படி திடீர்னு மாத்தினாங்க? ஏங்க நம்ம ஊரு தர்மகத்தாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாவமா? பெரியவர் நம்மள காமாட்சி நம்மள எல்லாம் அன்பா என்னம்மா? தெய்வமாச்சே அவர். ஒண்ணு இல்லக்கா, ஆனா அவரோட பிள்ளை சின்னவர் இந்தா, இந்த பூவை தலையில வச்சுக்க. ஏன்பா பல்ராமா, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல மாமா, என்கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? அம்மா, இப்ப திருவிழாவுக்கு ஆட வர போறவங்க யாருன்னு எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே, அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேரிச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? ஆப்டால் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கிறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமான்ல இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது? இத்தனை நாள் நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுதலுக்கு அவங்க ஆட சொன்னேன், என்ன தப்பு? இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். ஏய், என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்டா கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது? இந்தா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, 10 நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா, ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய், உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணி அப்படி எல்லாம் புறப்படுங்க.
சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசிட்டு போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டைக்கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல. இதோட விடுங்க, பேசாம வாங்க.